பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். யூடியூப்பில் வருகின்ற செய்திகளை எல்லாம் பேசுவதை எல்லாம் செய்தி என்று எடுத்துக்கொண்டு ஊடகங்களிலே பேசிக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தான் ஒன்றிய அரசின் சிறந்த சேவகர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அடிக்கடி அவர் செய்த வேலை அதுதான். ஒன்றிய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். அது டிஜிபி விவகாரத்திலும் நடந்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். ஆளுநர் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய ஒன்றிய பாஜக அரசு அது டிஜிபி மூலம் நடந்து விடாதா என்று எண்ணினார்கள். அது இன்றைக்கு டிஜிபி மூலம் நடக்க முடியவில்லை. பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அவர் ஒன்றை மறந்துவிட்டார். தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். 2011ஆம் ஆண்டு திரு ராமானுஜம் அவர்களை உளவுத்துறை டிஜிபியாகவும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு டிஜிபியாகவும் நியமித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதேபோல திரு ராஜேந்திரன் அவர்களை பொறுப்பு நீதிபதியாக நியமித்ததும் அவர்கள்தான். ஆக பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா, நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்திலே நியாயம்? அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறானால் அங்கே 5 பொறுப்பு டிஜிபிக்கள் இருந்து இன்றைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்றார். எனவே பொறுப்பு டிஜிபியை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் திரு ஜங்கர் சிவாலு அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக இருந்த பொழுது தன்னை நீடிக்க வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு மனு கொடுக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியலை அனுப்புகிறது. அந்த பட்டியலிலே இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபியாக வர வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றார். அதனால் காலதாமதம் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கையும் தவிர்க்கப்படுகிறது. பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்திலே தாங்கள் விரும்பிய டிஜிபியைத்தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார். எனவேதான் பொறுப்பு டிஜிபி நீடிக்கிறாரே தவிர இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பட்டியல் அனுப்பி இன்னார் என்று கேட்டிருக்கிறோம். அந்த மாநில அரசினுடைய விருப்பத்துக்கு ஏற்பத்தான் டிஜிபி கொடுக்கப்படுவது அனுமதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நிறைவேறவில்லை என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். ஆக பன்வாரிலால் புரோஹித் மூலம் நியமனம் செய்து மோடி அரசு அன்றைக்கு காவிரி பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் கிளர்ந்திருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே கூட கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரைத்தான் இங்கே கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். அன்றைக்கு எடப்பாடி அரசு அதுக்கு அனுமதி தந்தது. ஆனால் தமிழ்நாடே அன்றைக்கு கிளர்ந்து எழுந்தது காவிரி பிரச்சனை. ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே மோடி அரசு கர்நாடகாவிலிருந்து தான் சூரப்பாவை நியமித்தது. சூரப்பாவை போல தங்களுக்கு வேண்டிய ஒருவரை டிஜிபியாக நியமிக்க இன்றைக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது. இது ஒரு துறை ரீதியான பிரச்சனை. ஆனால் இதை ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது.
தமிழ்நாட்டின் கருத்துக்களை ஒன்றிய அரசு புறக்கணித்து தனக்கு விருப்பமான அதிகாரியை டிஜிபியாக நியமிக்க முயற்சிக்கிறது. இது மாநில உரிமையை உரசி பார்க்கும் செயல். மாநில உரிமைகளை அபகரிக்கும் செயலை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது. நம்முடைய உரிமைகள் பறிபோவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் சட்டம் ஒழுங்கு எப்படி சீராகும் என்று கோமாளி போல கேள்வி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது தூத்துக்குடியிலே 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். அதை நான் டிவியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப் போகிறீர்கள், எனவே டிஜிபியை நியமியுங்கள் என்று கேட்பதைப் போல ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.